வணக்கம் நேர்களே, மீண்டும் குட் ஈவினிங் கனடாவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கி ஜனவரி 11ஆம் தேதி திங்கட்கிழமை. டொரண்டோவில் கொஞ்சம் குளிரோடு தான் இருக்குது. சூரியன் பேச்சு கூட வெளில வராமல் 4-5 நாளாக பயங்கரமான மேகமூட்டத்தோடு தான் ஓடிட்டுருக்கு. வின்டர் அப்படி தான் இருக்கும், ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது தானே. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த வாரத்தோட பிகினிங்கில் என்னெல்லாம் ஸ்பெஷலாக நடந்துகிட்ருக்கு, இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஹோம் லைஃப் ஃப்யூச்சர் ரியாலிட்டி இன் ஆதரவில் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவரில் எஜுகேஷன் இந்த வருஷம் 2020 ஆரம்பித்தே ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு நிலமையில தான் போயிட்டுருக்கு. அந்த வகையில் நிறைய பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இதுக்காக நிறைய ஸ்பெஷல் சலுகைகள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் ஃபஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சப்போர்ட் ஃபார் லேர்னர்ஸ் அப்படின்ற வகையில் $200 ஃபண்டிங் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்றது தான் ஃபஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து நம்மளோட மேயர் திரு டோரி அவர்கள் வேக்சினேஷனை பற்றியும் கோவிட் நம்பர்ஸ் டொரண்டோவில் அதிகரிச்சுக்கிட்டு போகிறத பற்றியுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவரில் இந்த 2 செய்திகளை தான் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து கெனடிய வளத்தில் இன்சூரன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் கலையரங்கத்தில் ஒரு அழகான கெனடிய ப்ரொடக்ஷன் சாங் கீத்யா வர்மனோடது, அதை பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி வெதர் ரிப்போர்ட், நாளைக்கு வெதர் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் நியூஸ் அஃப்கோர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு குட் ஈவினிங் கனடாவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவர்க்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சப்போர்ட் ஃபார் லேர்னர்ஸ் இந்த ஒரு ஃபண்டிங் ஆப்ஷன் 2020 ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து எல்லா எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்ளை பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் 2வது தடவை எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான டெட்லைன் ஜனவரி 15 வரைக்கும் வச்சுருந்தாங்க. இப்போ அதை February 8 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 13 வயசுக்கு மேலே உள்ளவங்க கிரேட் 12 வரைக்கும் எல்லா பிள்ளைங்களுக்குமே அதே $200க்கான அப்ளிகேஷன் இப்போது இன்னையிலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ Jan 11லேருந்து Feb 8 வரைக்கும் அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய் எடுத்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதை பற்றி நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறத கேட்போம். I appreciate you joining me this morning. We obviously have been working very hard over the past weeks with an aim to get our kids back to class as soon as is possible and as it is safe. In the meantime, we have frontline workers within our communities doing incredible work to keep us safe. Nurses and doctors, PSWs, those that are sacrificing to ensure that our communities are safe, that our hospitals continue to deliver good support to families that need it most. But we recognize as this elementary school closure is extended, that more people, more emergency and frontline workers will need support in this province. And that's why today we're announcing an extension of the emergency and free childcare we're providing to our frontline workers. The first phase of it existed for this week, but obviously given the extension to the 25th, we think it is reasonable to extend that free service for another 2 weeks and to expand it to include more frontline workers within our economy and within our society. People like those in the Canadian Border Service Agency working to ensure the integrity of our borders, critical at this time as we deal with the pandemic. Women and men who work in our emergency shelters, our children's aid societies, people who are doing incredible work to the most vulnerable in our communities, and likewise, those workers that have to go into those isolation motels and hotels, helping to support those vulnerable and low-income families so that they can isolate safely and that we can help reduce the risk within those communities. And so today we're expanding that capacity
We have utilization to date of roughly 2,200 individuals have taken up our offer of free childcare. We have capacity of roughly 28,000. Expanding this will allow us to responsibly build up and enable more workers to receive free childcare during this difficult time, while these individuals have to physically go into class, or rather physically go into work. And that's the basis of our expansion today. In addition, I want to remind parents that on Monday, January 11th, all children between the ages of 12 and up to grade 12 can apply for the Support for Learners program. That's ontario.ca/support for learners, where you're eligible for $200 for every child between that age bracket. You can sign up online. It takes roughly 2 weeks from verification to receive monies directly into your pockets. And obviously, we continue to work with the Chief Medical Officer of Health over the coming period of time to ensure that kids can return to school when it is safe, building up our protocol with additional investments and layers of prevention to enable that return. We all want that. I think we're all firmly committed to doing that. We just want to make sure it is first safe. ஸோ ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸுக்குமே சைல்ட் கேர் எவ்வளோ முக்கியம், அதுக்கான ஒரு 2 வீக்ஸ் அவங்க ஃப்ரீயாக அதை வந்து அவைலபிளாக பண்ணியிருக்கிறத பற்றியுமே மினிஸ்டர் வந்து பேசினாங்க. அதுவுமே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் இப்போதைக்கு அவங்க மெயினாக நியூஸில் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து வேக்சினேஷன். நானும் ஒரு ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர் தான், ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். அந்த வகையில் நாங்களும் ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் த வேக்சின் ஃபைசர் நாங்களும் போட்டுக்கிட்டோம். அண்ட் ஆஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு ரெகுலர் ஃப்ளூ ஷாட் போட்டுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஒன்றும் பெரிய சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. மேபி கொஞ்சம் அந்த போட்ட உடனே இருக்கக்கூடிய அந்த ரெகுலர் வலி, எப்பயுமே ஊசி போடும் போது இருக்கக்கூடிய அந்த ஒரு வலி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆகிடுச்சு நானும் போட்டு. ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக தான் நானும் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் கோவிட் வர வரைக்கும் அது நம்மளை எப்படி பாதிக்கும் அப்படின்றது யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த வகையில் வேக்சின் இன்றைக்கு வரைக்கும் பாசிட்டிவான ரிசல்ட்ஸை தான் கொடுத்துட்ருக்கு. ஒரு சில பேருக்கு கொஞ்சம் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம், பட் அதுவுமே ஆன் டு த கிரேட்டர் குட், ரொம்ப சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் தான் அப்படின்றது தான் இது வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்கிற டேட்டா. நான் மட்டும் இல்லை, என்னோடய வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வேக்சினேஷனை போட்டுக்கிட்டோம். யாருக்குமே எந்த ஒரு பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை, பை காட்ஸ் கிரேஸ் அஃப்கோர்ஸ். அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டிருக்கோம். ஸோ செகண்ட் டோஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு 3 வீக்ஸில் அந்த செகண்ட் டோஸுமே போட்டுப்போம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி லிஸ்ட் எங்களை மாதிரியான ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் போட்டதுக்கப்புறம் மாஸ் வேக்சினேஷன் அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்களும் தைரியமாக போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போட்டு நம்ம எல்லாருமே ஸோ கால்ட் அந்த ஹர்ட் இம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த பேண்டமிக்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற ஹோப் தான் நம்ம எல்லாருக்குமே. ஸோ அகேன் ஆஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ we're hopeful இது ஒரு ப்ராப்பரான வழியில் தான் இந்த வேக்சினேஷன் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆஸ் அ ஹோல் டொரண்டோவில் இந்த வேக்சினேஷனை எப்படி ரோல் அவுட் பண்ணுறது? ஏன்னா அகேன் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி லிஸ்டிங் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், ஓவர் த ஏஜ் ஆஃப் 70 அந்த ரிஸ்க் பாப்புலேஷன், இவங்களை தாண்டி இதை மாஸ் வேக்சினேஷனாக வெளியில் வரும்போது இதை எப்படி ரோல் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான பெரிய கேள்விக்குறி எல்லார் மனசுலையும் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா இதை ஃபஸ்ட்டு டவுன் டவுனில் நம்மளோட மெட்ரோ கன்வென்ஷன் சென்டரில் ஒரு பெரிய கிளினிக் மாதிரி கொண்டு வந்து அது ஒரு டெஸ்ட் ரன் பண்ணிக்க போகிறாங்க நெக்ஸ்ட் வீக்கில். அண்ட் இது நல்லபடியாக போச்சுன்னா ஹோப்ஃபுல்லி டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் மாஸ் வேக்சினேஷன்ஸ் வரும்போது இந்த மாதிரியான பெரிய கிளினிக்ஸ் கொண்டு வந்து ஜென்ரல் பாப்புலேஷனுக்கும் ஃபாஸ்டராக இந்த வேக்சினேஷனை போடணும் அப்படின்ற ஹோப்பில் தான் இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இது டொரண்டோக்கு இவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நம்பர்ஸ் வடி பார்த்திங்கன்னா டொரண்டோவில் ரொம்ப ஜாஸ்தியான நம்பர்ஸில் இருக்கிறோம். இன்றைக்கி மட்டுமே ஆல்மோஸ்ட் 1978 நியூ கேசஸ் இருந்திருக்கு. டொரண்டோவில் மட்டுமே 14 டெத்ஸ் அண்ட் அதில் 433 ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் ஐசியூ வார்ட்ஸில் மட்டும் 115 பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. டொரண்டோ அப்படின்ற இந்த ஒரு சிட்டியில் மட்டுமே இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும் போது
இந்த மாதிரியான மாஸ் ரோல் அவுட் ஆஃப் வேக்சினேஷன் பெரிய சிட்டிஸ் டொரண்டோ மாதிரியான பெரிய சிட்டிஸ்க்கு சீக்கிரமே வந்தால் தான் இந்த பேண்டமிக்லேருந்து நம்ம சீக்கிரமே வெளியில் வர முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் டொரண்டோன்னு பேசும்போது ஒன்டாரியோவோட நாளைக்கு வரப்போகிற அந்த என்ன மாதிரியான இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லார் மனசுலையும் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி திரு ஜான் டோரி அவர்கள் என்னெல்லாம் அவங்களோட ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்கன்றதையும் பார்க்கலாம். I remain deeply concerned about the increasing number of COVID-19 cases in the city, and you'll hear more about this from Dr. Davila today and across the province for that matter, and I know that the vast majority of Torontonians and Ontarians share that concern. Most concerning of all is the growing number of people in hospital and the frightening impact that can have on the system's ability to treat COVID patients and to also at the same time treat those who are non-COVID patients with their other healthcare conditions. I believe, based on what I have been told, that the healthcare system's ability to do both, and it is important it should be able to do both, is in serious jeopardy. Like many other jurisdictions around the world, we are in a battle, once again, to stop the increased spread of the virus and to protect our healthcare system from being overwhelmed in this manner. Over the weekend, I spoke to Premier Ford and let him know that I will support measures the province can take based on the advice of their health professionals and ours to further reduce the opportunities for the virus to spread and to ultimately save lives. I will say I also expressed my own view as a mayor as to the urgency of acting quickly. The Greater Toronto and Hamilton area mayors and chairs met today and voiced their support for additional measures and for quick action. The time to act is now. And no matter what the province ultimately implements, it is important for all of us right now to exercise our own personal responsibility and stay home as much as possible. As has been the case since the spring, the decision to stay home and to only be with those people with whom you live is actually way more important than all of the government rules and policies that we could ever come up with. By limiting your own in-person interactions, you are helping reduce your own risk of becoming infected and the risk of bringing the virus into your household or spreading it to other households. And you are helping to protect the healthcare system so that people who need urgent medical attention, COVID or otherwise, can still get it. I'm hopeful that Premier Ford and the people of Ontario together can turn our minds back to the successes of spring 2020, when government and people work together to really lock things down and to take on this virus with results more encouraging than what we see today. We are so close to putting COVID-19 behind us now that the vaccines have arrived, and the effort is already underway to immunize our frontline healthcare workers and long-term care residents. The speed at which the vaccine rollout is happening keeps increasing, with more to be done. It is worth repeating who does what when it comes to the COVID-19 vaccines. The Government of Canada is responsible for obtaining the supply of COVID-19 vaccines. The Province of Ontario has responsibility for distributing the vaccines and for deciding who gets vaccinated, when, and where. The City of Toronto is responsible for supporting the administration of the vaccine in accordance with provincial prioritization and provincial scheduling frameworks as vaccine supply is distributed by the province. I'm pleased to announce today that in response to a request from the province, the city will be opening a large COVID-19 immunization clinic next Monday, quite a few weeks earlier than originally planned. This is good news, and I'm glad that the city's immunization task force, led by Chief Pegg and Toronto Public Health, are able to open this clinic at the Metro Toronto Convention Centre early. This will be the first clinic program in the city of its kind. This program will allow all of us to refine the immunization clinic concept so that we make sure we get it right in all the clinics we will have in operation across the city when vaccine is available for the general public. I remain deeply concerned about the increasing number of டாக்ஃபோர்ட் அவர்கள் டீட்டெயில்டாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஹைலைட், அதாவது இந்த ஒரு எக்ஸ்டெண்டட் இன்னும் பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னமா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் எல்லாருமே பயந்தது அந்த கர்ஃப்யூ
மான்ட்ரியலில் போட்டிருக்கிற கியூபெக் ப்ராவின்ஸில் போட்டிருக்கிற அந்த கர்ஃப்யூ அப்படின்ற அந்த கான்செப்ட் நமக்கும் வருமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லார் மனசுலையும் இருந்துச்சு ஒன்டாரியோவில். ஆனால் இப்போது அந்த கொஸ்டின் இல்லை, கர்ஃப்யூ வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அது சரியாக வராது அப்படின்ட்டு இட்ஸ் ஆஃப் த டேபிள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஒரு வகையில் இது நல்லதா அப்படின்னு யோசித்தோம்னா, இந்த கர்ஃப்யூ இந்த சிஸ்டம் வந்து கியூபெக்கில் எப்படி வேலை செஞ்சு அப்படின்னு யோசித்தோம்னா, ரொம்பவே அதிகமான டிக்கெட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. Jan 4th Jan 10th மட்டுமே ஆல்மோஸ்ட் 296 டிக்கெட்ஸ் இந்த கர்ஃப்யூவை மீறினதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு டிக்கெட்டும் ஆல்மோஸ்ட் $1,100 கிட்ட வான டிக்கெட் அப்படின்றது வந்து பெரிய விஷயம்தான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து இதை அப்போஸ் பண்ணணும் அப்படின்ற வகையில் தான் வெளியில் வந்திருக்காங்க. அந்த மாதிரி அப்பேரண்ட்லி ஒருத்தர் வந்து 2 தடவை பிடிபட்டிருக்கார். அண்ட் ஃபஸ்ட் டைம் டிக்கெட்டும் 2வது தடவை அதை வந்து க்ரௌன் ப்ராசிக்யூஷனுக்கும் ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க அந்த கேஸை. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கும் இந்த கர்ஃப்யூவை வயலேட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஸோ 297 டிக்கெட்ஸ் அப்படின்றது பெரிய நம்பர். அண்ட் சாட்டர்டே மட்டுமே 76 டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கர்ஃப்யூ ஒன்டாரியோவில் இல்லை அப்படின்னு தெரிவித்தாலுமே என்ன மாதிரி இன்னும் ஸ்ட்ரிக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நாளைக்கு நம்ம ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வெயிட் பண்ணி தான் கேட்டாகும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க? அஃப்கோர்ஸ் நம்மளோட மேயர் இப்போ சொன்ன மாதிரியே நம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அண்ட் ஹாஸ்பிட்டல் சிஸ்டம்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிக்குது. பேஷண்ட்ஸ் வர்றதா இருக்கட்டும், அது ஐசோலேஷன் பண்ணுறதுமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அகேன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் பேசுகிறேன். ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது பேஷண்ட்ஸை வந்து ஐசோலேட் பண்ணி அவங்களுக்கான கேரை கொடுத்து அதே சமயத்தில் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் மற்ற பேஷண்ட்ஸையும் பாதுகாக்கிறது வந்து ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிகிட்ருக்கிற இந்த நிலமையில் இந்த மாதிரியான ஸ்ட்ரிக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேறு வழியே இல்லாமல் தான் போட்டுட்ருக்கோம். ஏன்னா இதுக்கும் மேலே நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளோட ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து இன்னுமே பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு டிஃபிகல்ட்டினால தான். ஸோ இன்றைக்கி நம்பர்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாருமே கேள்விக்குறையமாக தான் இருக்கிறோம். ஒன்டாரியோவில் மட்டுமே அஃப்கோர்ஸ் 3000க்கு மேலே போயிட்டுருக்கு நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரியான நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கும் போது ரொம்பவே அகேன் நம்மளோட ஹெல்த் கேர் மட்டும் இல்லாமல் நம்மளோட எக்கனாமிக்கல் பேக்ரவுண்டுமே அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான எக்ஸ்டெண்டட் லாக்டவுன்ன்றப்போ எக்கனாமிக்கலாகவுமே ரொம்பவே பாதிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நடுவில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்பவே இன்னுமே எல்லாருமே டீட்டெயில்டாக உள்ளே போய் இதை என்ன மாதிரி பாதுகாக்குது, நம்மளோட ஹெல்த் இன்சூரன்ஸை எந்த மாதிரியான டெவலப் பண்ணிக்கலாம், இன்னும் வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். நோ மெடிக்கல் இன்சூரன்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள் நம்மளோட பேசுகிறாங்க, பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். காப்புறுதிகள் சம்பந்தமான இன்றைய தகவலில் நோ மெடிக்கல் இன்சூரன்ஸ், மருத்துவ பரிசோதனைகளின்றி எப்படி காப்புறுதி திட்டங்களை பெற்றுக்கொள்வது பற்றிய சில விளக்கங்கள். இதிலே முக்கியமாக 85 வயதுக்குட்பட்ட அனைவரும் எதுவித மருத்துவ பரிசோதனைகளுமின்றி காப்புறுதி திட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறும்போது எவ்வளவு துவக்கி பெற்றுக்கொள்ள வேண்டும், மற்றது என்ன நிபந்தனைகள் இருக்கின்றன போன்ற விடயங்கள் அறிந்து கொள்வது மிக முக்கியம். அதிலே முக்கியமாக நோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் சில நிறுவனங்கள் மருத்துவ பரிசோதனைகள் எதுவுமின்றி 500,000 வரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக தற்போது திட்டங்கள் இருக்கின்றது. இதிலே மருத்துவ பரிசோதனை இல்லை என்று கூறும்போது ஒரு நர்ஸை சந்தித்து நீங்கள் பிளட் அல்லது பராமெடிக்கல் செக்கிங் உங்கள் விடயங்களை செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் மருத்துவ பரிசோதனைக்கான பல கேள்விகள் அந்த காப்புறுதி விண்ணப்பத்தில் இருக்கும். அதிலே மிக முக்கியமாக கேள்விகள் என்று பார்க்கும்போது கடந்த 2 வருடங்களுக்குள் கேன்சர், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இப்படியான வருத்தங்கள் வந்திருக்கக்கூடாது. அதேவேளை அது சம்பந்தமாக ஏதாவது பரிசீலனைகள் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலிலே அல்லது ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் செய்திருக்கக்கூடாது. அது மிக முக்கியமானது. அதன் பின்பு அடுத்த கேள்வி என்று பார்த்தீங்கன்றால் தொடர்ந்து 10 அல்லது 13க்கு மேற்பட்ட கேள்விகள் இருக்கின்றன. அதிலே நீங்கள் இப்போ ஒரு என்னென்ன வருத்தங்களுக்கு
என்னென்ன மருந்துகள் பாவிக்கின்றீர்கள் போன்ற கேள்விகள். அப்படியான விதத்திலே எந்த காலத்திலிருந்து எந்த காலம் வரை பாவித்திருக்கின்றீர்கள் அல்லது எப்போது ஆரம்பித்தீர்கள், இது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். அதாவது கடந்த 2 வருடங்களுக்குள் உங்கள் மருந்துகளில் அல்லது பாவிக்கும் அளவுகளில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா அல்லது கடந்த 6 மாதங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றதா போன்ற கேள்விகள் இருக்கின்றன. எனவே இந்த கேள்விகளை மிகவும் தெளிவாக வாசித்து அதற்கு விடை ஆம் அல்லது இல்லை என்றுதான் அந்த பதில் இருக்கும். அதற்கான கேள்விகளை நீங்கள் மிகவும் தெளிவாக அறிந்து கொண்டு அதற்கு சரியான விடை அளிப்பதன் மூலம் நீங்கள் $500,000 வரை காப்புறுதிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் மிக முக்கியமாக கவனிப்பது ஒருவருக்கு கடுமையான நோய்கள், அதாவது உயிருக்கு ஆபத்தான நோய்கள் ஏதாவது வந்திருக்கின்றதா என்று. அதிலே கேன்சர், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த 3ம் இல்லாதவர்கள் வேறு மருத்துவ வருத்தங்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் கூட அல்லது இருந்தாலும் கூட இந்த திட்டங்களை பெற்றுக்கொள்ளலாம். எனவே நீங்கள் நான் மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கும் சாதாரண இன்சூரன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், சாதாரணமாக எல்லோரும் பெறக்கூடிய காப்புறுதி திட்டங்கள் நோ மெடிக்கல் இன்சூரன்ஸை விட சற்று விலை குறைவாக இருக்கும். கிட்டத்தட்ட 20 தொடக்கம் 25% உங்கள் கட்டணங்கள் குறைவாக இருக்கும். எனவே ஒரு வருத்தம் இல்லாதவர்கள் நோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வருத்தங்கள் இருக்கிறது ஆனால் கடுமையான வருத்தங்கள் இல்லை என்று போன்றவர்களுக்கு தான் இந்த நான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மிகவும் நல்லது. இதை நீங்கள் 80 வயதுக்குட்பட்ட அனைவரும் இந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதன் மூலம் காப்புறுதி உடனடியாக அமலாகும். காப்புறுதி பெற்ற நாளிலிருந்தே உங்கள் காப்புறுதி ஆரம்பமாகும். அதாவது ஒரு இன்றைக்கு காப்புறுதி வாங்கி 1 கிழமைக்குள் இறந்தால் கூட அந்த காப்புறுதி பணம் கிடைக்கும். இதைவிட சில நோ மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதாவது சில மருத்துவ பரிசோதனைகள் இல்லாத காப்புறுதி சில நிறுவனங்களில் 2 வருடங்களுக்கு பின்பு தான் அந்த காப்புறுதி அமலாகி இருக்கும். அதாவது நீங்கள் பணத்தை கட்டி கொண்டிருப்பீர்கள், 2 வருட காலங்களுக்குள் யாரும் இறந்தால் அதனால் கிடைக்கும் பலன் கட்டிய பணத்தை மட்டும்தான் தருவார்கள். 2 வருடங்களுக்கு பின்பு தான் அந்த முழுமையான தொகை கிடைக்கும். எனவே இந்த திட்டங்களை எடுக்கும்போது உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிந்திருக்க வேண்டும். இது நோய்களை பொறுத்தும் அவர்களுக்குள்ள பாவிக்கும் மருந்துகளை பொறுத்தும் இந்த திட்டங்கள் மாறும். எனவே நீங்கள் அந்த எவ்வளவு கேள்விகளுக்கு என்ன பதில்கள் சரியாக கொடுக்குறீர்களோ அதை ஒரு காப்புறுதி முகவருடன் கலந்து ஆலோசித்து அல்லது உங்கள் ஃபேமிலி டாக்டரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு தான் அதற்கான விடையை அளிக்க வேண்டும். ஏனென்றால் பல சந்தர்ப்பங்களில் நோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் பெற்றவர்கள் எல்லாத்துக்கும் நோ 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 என்று பதிலளித்து அந்த காப்புறுதி திட்டத்தை பெற்றிருந்தால் அவர் இறந்தவுடன் அந்த பணம் கிடைக்காது. எனவே அது நிறுவனத்திலும் பிள்ளையிலே முகவர் நீங்கள் அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுக்கவில்லை என்பது தான் கருத்து. எனவே காப்புறுதியிலே முதலாவது மிக முக்கியமானது உண்மை சொல்ல வேண்டும். அதாவது காப்புறுதி திட்டத்தில் எதுவித பொய்யும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ தெரியாத விடயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கேட்பதற்கு மட்டும் பதில் கூறினா சரி. இப்போ அவர்கள் கேன்சர் இருக்கோண்டு இல்லைன்னு சொன்னால் ஓம் அல்லது இல்லைன்னு சொல்ல வேண்டியான். அதுக்காக வேறு வருத்தங்கள் பற்றி இல்லை. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் கொடுக்க வேண்டும். ஆனால் அதற்கு சரியான பதில் வழங்க வேண்டும், பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும். அப்படியான சந்தர்ப்பத்தில் காப்புறுதி நிறுவனங்கள் எல்லாமே உங்களுக்கு காப்புறுதி தொகையை வழங்குவார்கள். அப்போ முக்கியமான விடயம் இந்த கேள்விகளை வாசித்து சரியான பதிலை அளிப்பதன் மூலம்தான் இந்த நான் மெடிக்கல் இன்சூரன்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கேள்விகளும் இல்லாமல் வழங்கப்படும் திட்டங்களும் இருக்கின்றன. அதாவது எதுவித மருத்துவ கேள்வியும் இல்லாமல் நீங்கள் ஒரு மருத்துவ சாலை இருந்தால் கூடி காப்புறுதியை பெற்றுக்கொள்ளலாம். ஆகக்கூடிய தொகை 25,000 அல்லது 50,000க்கு மேலே எடுக்க முடியாது. ஆனால் இப்படியான திட்டங்கள் பெறும்போது முதல் 2 வருடங்களுக்கு அந்த கவரேஜ் இருக்காது. அதாவது ஒருவர் எதுவித கோர்ஸிலும் இல்லாமல் தருவார்கள். கட்டணம் மிகவும் அதிகமாக இருக்கும். ஆனால் காப்புறுதி பெற்று 2 வருடங்களுக்கு பின்பு தான் அதன் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். 2 வருடங்களுக்குள் ஒருவர் இறந்தால் உங்களுக்கு கட்டிய பணம் மட்டுமே திருப்பி கொடுப்பார்கள். எனவே இந்த வித்தியாசங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நோ மெடிக்கல் இன்சூரன்ஸ்லேயே பல வகைகள் இருக்கின்றன. உங்கள் ஆரோக்கியத்துக்கு ஏற்றவாறும் நீங்கள் பாவிக்கும் மருந்துகளுக்கும் ஏற்றவாறும் இந்த திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நீங்கள் அதற்கு ஏற்றவாறு உங்களுக்கு தகுந்த திட்டங்களை தெரிந்து பெற்றுக்கொள்வது மிக மிக முக்கியமாகும். நன்றி, வணக்கம். We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security.
life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. ஸோ லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து திரு ஸ்ரீதரன் துரைராஜா வந்து நோ மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதாவது மெடிக்கல் டெஸ்டிங் எல்லாம் பண்ணாமல் எப்படி இன்சூரன்ஸ் எடுக்கிறது, அதோட ப்ரீமியம்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கான பேமெண்ட்ஸ் என்ன மாதிரி அப்படின்ற நுணுக்கமான விஷயங்கள் பற்றி ரொம்பவே நல்லா பேசினாங்க. ஸோ அகேன் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் டாக்டர்ஸோடையும் உங்களோட இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்டோடையும் கலந்துரையாடி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இன்சூரன்ஸ் எடுங்க. ஸோ இது ரெகுலராக நம்மளோட முக்கியமான விஷயங்கள். ஆனால் இந்த வாரம் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா தை திருநாள் பொங்கல் வருது வியாழக்கிழமை அன்னைக்கு. ஸோ அந்த வகையில் ரொம்பவே ஸ்பெஷலாக எல்லாருமே புது அரிசி, வெல்லம், புது ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கி சூப்பராக சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது வழக்கம். அந்த வகையில் ஜாஸ்மின் இமார்ட் மெக்னிக்கல் அண்ட் மார்க்கம் சந்திப்பில் தொடங்கப்பட்டிருக்கிற ஒரு கடை. இந்த கடையில் ரொம்பவே ஸ்பெஷலாக பொங்கலுக்காக 20% ஆஃபில் இருக்குது. ரொம்ப விமர்சையான இந்த சேல் 5 days தான். ஸோ வெட்னஸ்டேவோட முடியுது. தேர்ஸ்டே அன்றைக்கி பொங்கலுக்கு பர்ஃபெக்ட் டைமிங். லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக போய் எல்லாருமே விசிட் பண்ணுங்கள். ஜாஸ்மின் இமார்ட் 20% ஆஃப். ஸ்பெஷலாக தஞ்சாவூர் மண்ணில் வரக்கூடிய எந்த வகையான க்ரோசரி ஐட்டம்ஸ், ரைஸஸ் அண்ட் ஸ்பைசஸாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியான ஜாஸ்மின் மற்றும் எல்லா வகையான பூஜை பொருட்கள், மலர்கள் எல்லாமே இங்கே ஸ்பெஷலாக கிடைக்கும். அரிசிகள் மட்டுமே 20 வகையான அரிசிகள் இருக்குது இவங்கள்கிட்ட. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி இந்த 20% சேல்யும் அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் விமர்சையாக பொங்கலை பியூட்டிஃபுல்லான ஸ்பெஷலான ரைஸை வச்சு இந்த வருஷத்தோட பொங்கலையும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அகேன் நான் சொன்ன மாதிரி மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் இருக்கிற ஜாஸ்மின் இமார்ட் அரிசிகள் மட்டும் இல்லாமல் ஸ்பைசஸ், ஜாஸ்மின், மற்ற பூ வகைகள், பூஜை சாமான்கள் எல்லாமே இங்கே ரொம்ப விமர்சையாக கிடைக்கும். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். வெட்னஸ்டே வரைக்கும் 20% ஆஃப்யும் அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. ஆன் தட் நோட், இப்போ அடுத்த செக்மெண்ட் நம்மளோட மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் எப்படி போயிட்டுருக்குது. அகேன் ரொம்பவே ஹை ரேட்டாக தான் போயிட்டுருக்கு. இந்தியாவுக்கோ இல்லை ஸ்ரீலங்காவுக்கோ நீங்கள் பணம் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் கொலம்பியா குரூப்போட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த மணியை ரொம்ப ஈஸியாக அனுப்பக்கூடிய வகையில் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பிராம்டன் போய் தான் கொலம்பியா குரூப்புக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பணம் அனுப்பணுன்ற அவசியம் இல்லை. டொரண்டோவில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஈஸி ட்ராப் ஆஃப் வகையில் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் பணத்தை ட்ராப் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு விசாரித்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த பணத்தை உங்களோட உறவுகளுக்கு அனுப்பலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி இலங்கை 156 இலங்கை ரூபா, இந்தியா 58.25 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.64 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.70 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.02 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி கனேடிய நாணய மாற்று விகிதம். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. அடுத்ததாக கலையரங்கம். அஃப்கோர்ஸ் நிறையா முக்கியமான செய்திகளை ஸ்பெசிஃபிக்காக பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி
ஒரு அழகான மியூசிக் வீடியோ பார்க்க போகிறோம். இதில் வர ஆர்டிஸ்ட் பற்றி ரொம்ப ஜாஸ்தி நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். கீத்யா வர்மன் அவர்கள் ரொம்பவே அழகான குரலுக்கு சொந்தக்காரங்க அண்ட் வீணை வாசிப்பாங்க. ஸோ நிறையவே டேலண்ட் இருக்கிற இவங்க இப்போது இந்தியாவிலே செட்டில் ஆகி நிறைய படங்களில் பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. நிறையா மியூசிக் வீடியோஸ் அண்ட் நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ கீத்யா வர்மன் மற்றும் ஜெயச்சந்திரன் சேர்ந்து இந்த பாடலை நமக்காக அழைக்கிறாங்க, பார்க்கலாம். வணக்கம், நான் கீத்யா வர்மன். இந்த மியூசிக் ஜேர்னியில் ஒரு பெரிய மைல்ஸ்டோன் என்றால் கண்டிப்பாக ஒரு இந்தியன் தமிழ் ஃபிலிம் சாங்குக்கு ஒரு பாட்டு பாடியிருக்கிறேன். அதுவும் லெஜெண்டரி சிங்கர் P.s.சந்திரன் சாரோட ஒரு டுவெட்டாக பாடியிருக்கிறேன். வன்முறை, அதுதான் இந்த படத்தின் பேர். டைரக்டட் பை மஞ்சித் திவாகர் சார். இது ஒரு அழகான ஒரு பாட்டு called சின்ன பூவே, composed by music director Sunny Vishwanath, lyrics written by Xavier Abbas, and ஒரு fun fact, என் அம்மா சாந்தினி வர்மன் அம்மாவும் இந்த பாட்டுக்கு co-writer-ஆக லிரிக்ஸ் எழுதியிருக்கிறார். ஸோ அது ஒரு பெருமையான ஒரு மூமெண்ட் ஃபார் மீ. இந்த ஜெயச்சந்திரன் சார் வந்து அம்மாண்ட லிரிக்ஸை எடுத்து ஒரு பாட்டுக்கு பாடுறார். இந்த பாட்டும் ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு சாங், பிகாஸ் இட்ஸ் ஒரு அம்மா மகள்ட சிச்சுவேஷன் பற்றி ஒரு சாங். ஸோ இந்த முதல் இந்தியன் தமிழ் ஃபிலிம் சாங் இவ்வளவு ஒரு சென்டிமெண்டலான ஒரு மீனிங்ஃபுல்லான பாட்டு தான் இந்த சின்ன பூவே. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சின்ன பூவே வண்ண கோலம் நீ, மண்ணில் வந்த அன்பு பாலம் நீ. வாழ்கிறேன் உன்னால், எனக்கென்றென்றும் பொன்னாள். குளிர் தென்றலாய் நீ என் சுவாசமாய் நீ மாறினாய். இன்று நீ உறங்கும் என் மடி என்றும் சொர்க்கம் தானடி. சின்ன பூவே வண்ண கோலம் நீ, மண்ணில் வந்த அன்பு பாலம் நீ. இரவென்ன பகலென்ன, குளிரென்ன மழையென்ன, உனக்காக காத்திருப்பேன். சில நேரம் தாயாக, பல நேரம் சேயாக, பாசத்தில் திளைத்திருப்பேன். மறைந்ததடி என் மனதில் தனிமையின் கொடியவளே. கண்மணியே உன்னை அணைத்துக் கொண்டாள், காலங்கள் கரையுதடி. தாலாட்டை பாடிக்கொண்டே மார்போடு சாய்த்திடவா. தோள் மீது தூங்க செய்து
சொல்லவா பூவை என்னோடு பேசு நீ செல்லமாக வந்தென்னை அள்ள நீ வாழ்கிறேன் உன்னால் எனக்கென்றென்றும் பொன்னாள் குளிர் தென்றலாய் நீ வீசினாய் என் சுவாசமாய் நீ மாறினாய் இன்று நீ உறங்கும் என் மடி என்றும் சொர்க்கம் தானடி சின்ன பூவே வண்ண கோலம் நீ மண்ணில் வந்த அன்பு பாலம் நீ ஸோ அந்த கோவிட் ஆரம்பித்ததுலேருந்தே நிறைய வகையான ப்ராசஸிங், அதாவது ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியான சப்போர்ட் ஃபார் லேர்னர்ஸ் மாதிரி இன்னும் நிறையவே ஃபண்டிங்ஸ் அவைலபிலிட்டி ரெகுலர் ஜென்ரல் பப்ளிக்கு இருந்தது. ஸோ அந்த வகையில் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் என்னவா இருந்துச்சுன்னா, அந்த சிக் பெனிஃபிட்ஸ் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஃபெட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. கோவிட்னால உடம்பு சரியில்லாமல் வந்தாலோ இல்லை யாருக்காவது கேர் கிவிங் நீட்ஸ் இருந்து அவங்களுக்கு நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாலோ, இல்லை கோவிட்னால நீங்கள் குவாரண்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தாலோ, உங்களோட எம்ப்ளாயர் உங்களுக்கு சிக் பெனிஃபிட்ஸ் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஃபண்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப் டு 2 weeks $500 per week பேமெண்ட்லேருந்து இந்த சிக் பெனிஃபிட்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டாக இதில் ஒரு லூப் ஹோலாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் இந்த சிக் பெனிஃபிட்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்ததாகவும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதை பற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸில் பேசப்பட்டது. அதாவது நான் எசென்ஷியல் ட்ராவல், வெக்கேஷனாக இருக்கட்டும் இல்லை மற்ற தேவைகளுக்காக ட்ராவல் பண்ணக்கூடிய மக்கள் ரிட்டர்ன் வந்துட்டு 2 weeks குவாரண்டைன் பண்ணும் போது இந்த சிக் பெனிஃபிட்ஸ்க்கு அப்ளை பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அது சரியில்லை. ஏன்னா இந்த இடத்துல அவங்களோட சாய்ஸ் தான் ட்ராவல் பண்ணுறதுக்கு, அண்ட் இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் சாய்ஸ். ஏன்னா ரொம்ப நாளாகவே ட்ராவலிங்கை குறைங்க, எவ்வளோக்கு எவ்வளவோ அத்தியாவசியமான ட்ராவலை மட்டுமே செய்யுங்க அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க இந்த ஒரு சிக் பெனிஃபிட்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமா, அது ப்ராப்பர் தானா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இதை வந்து கொஞ்சம் மாற்றியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் வந்து உங்களோட ட்ராவல் ஹிஸ்ட்ரியை வெளிப்படுத்தணும் அப்படின்றத இன்றைக்கி மாற்றியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் பண்ணும் போது அது டைரெக்டாக உங்களை கேள்வி கேட்கும். அதாவது நீங்கள் எதாவது ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா அண்ட் எசென்ஷியல் ட்ராவலா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான பீப்புள் வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டியை கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கி மாற்றியிருக்காங்க இந்த அப்ளிகேஷனை. இது ஒரு நல்ல விஷயந்தான். பட் இந்த சேஞ்ச் வந்து Jan 3க்கு அப்புறம் தான் நடைமுறைக்கு வரும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அப்ளிகேஷன் ஸ்டில் அப்ளைஸ் அப்படின்ற பட்சத்தில் நிறைய பொலிட்டிஷியன்ஸ் அகெயின் இதை கேள்விக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏன் Jan 3க்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணவங்களுக்கெலாம் மட்டும் இந்த ஃபண்டிங் பெனிஃபிட்ஸ் நீங்கள் அவங்க எடுக்கலாமா அப்படின்ற கேள்விகள் இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் அகெயின் இதெல்லாம் டெவலப்பிங் ஸ்டோரிஸ். எவ்ரி டைம் இந்த மாதிரியான சேஞ்ச் ஓவர்ஸ் நடக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் இமீடியட்டாக அந்த பெனிஃபிட் அப்ளை பண்ணுற வகையாக இருக்கட்டும் இல்லை அதுக்கான க்ரைட்டீரியாஸை சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. வெல், இந்த 2 weeks ஸ்பெஷல் அரவுண்ட் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் ட்ராவலிங்கை வச்சு நிறைய கான்ட்ரவர்சிஸ் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அது நம்ம ஜென்ரல் பாப்புலேஷன் மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பொலிட்டிஷியன்ஸ்க்குமே இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக பிளாஸ்ட் அவுட் ஆகிருக்குது. நம்மளோட இங்கே இருக்கிற பிரச்சனைகள் மாதிரியே தான் ஆல்பர்ட்டாலையுமே சொல்லணும். நிறையா பொலிட்டிஷியன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி அதனால் பயங்கரமான ரேடாரில் மாட்டிகிட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் அவங்களோட பொசிஷனை வந்து ரிசைன் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு கூட தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி
ஸோ கால்ட் ஹை அட்வைஸ் டோன்ட் ட்ராவல் அப்படின்றது ஹை அட்வைஸ்னு சொன்னாலும் ரொம்ப முகசுளிப்போடு பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம் யார் ட்ராவல் பண்ணாலும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் ஹையர் பொசிஷனில் இருக்கிற பாலிட்டிஷியன்ஸ் பண்ணும்போது ஒரு பயங்கரமான பேட் எக்ஸாம்பிளாக அது செட் ஆகிறதுமே இதில் ஒரு பெரிய காரணம். ஸோ அது இந்த மாதிரியான கான்சிக்வன்சஸ் அவங்க அந்த மாதிரி சொல்கிறதையும் அதாவது பப்ளிக் நம்ம கொடுக்குற இந்த அட்வைஸை தாண்டி அவங்க ட்ராவல் பண்ணுறதுனால அதுக்கான பின் விளைவுகளை அவங்க சந்திக்கும் போது அகெயின் ஜென்ரல் பப்ளிக்கு ஓகே நம்மளுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இதுதான் ரூல் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இந்த கான்சிக்வன்சஸ் சில சமயம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அகெயின் இதெல்லாமே டெவலப்பிங் ஸ்டோரிஸ். இன்றைக்கி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த சிக் பெனிஃபிட்ஸ் அப்ளிகேஷனில். நாளைக்கு இது இன்னும் எப்படியெல்லாம் மாறும், இன்னும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இன்னும் டைட்டன் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தினம் ரொம்ப அப் டு டேட்டாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் வின்டர்னாலே இந்த மாதிரியான அப் டு டேட் அப்படின்னு பார்த்தாலே வெதர் ரிப்போர்ட் தான். ஏன்னா ஒரு நாள் டு நெக்ஸ்ட் டே நிறையவே சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் நாளைக்கு எந்த மாதிரியான வெதர் ரிப்போர்ட் நம்ம ஃபோர்காஸ்ட்டில் ஸ்னோ இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°5°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°9°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மொன்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0°1°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°4°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 7°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°1°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 10°C, அதி குறைந்த வெப்பநிலை 4°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. ஸோ இன்றைக்கி திங்கட்கிழமை ஜனவரி 11ஆம் தேதி 2021 என்னெல்லாம் நியூஸ் நடந்துகிட்ருக்கு கனடாவில் அப்படின்றத அடுத்த செக்மெண்ட் நம்மளோட ஸ்பெஷல் நியூஸ் செக்மெண்ட்டில் பார்க்கலாம். வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒன்டாரியோவில் கோவிட் தொற்றின் பரவலை கட்டுப்படுத்த ஊரடங்கு உத்தரவை கருத்தில் கொள்ளவில்லை என்று முதல்வர் அலுவலகம் மூலம் தெரிய வருகிறது. ஆனாலும் புதிய கோவிட் கட்டுப்பாடுகள் நாளை அறிவிக்கப்படும் என்று மூத்த அரசாங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தனது அமைச்சரவையை புதிய கோவிட் நடவடிக்கைகளை மறு ஆய்வு செய்யும் எனவும் அவை நாளை பகிரங்கமாக அறிவிக்கப்படும் எனவும் முதல்வர் டக்ஃபோர்ட் கூறியிருக்கின்றார். கோவிட் தொற்றின் பரவலை தடுக்க மேலும் தீவிர நடவடிக்கைகள் தேவைப்படும் என கடந்த வெள்ளிக்கிழமை முதல்வர் ஃபோர்ட் எச்சரித்திருந்தார். ஒன்டாரியோவில் அடிப்படை பொது சுகாதார நடவடிக்கைகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டால் அதன் விளைவுகள் மோசமானதாக இருக்கும் எனவும் முதல்வர் கூறியிருந்தார். கியூபெக் மாகாணத்தில் கடந்த சனிக்கிழமை முதல் இரவு நேர ஊரடங்கு உத்தரவு அமலில் வந்தது குறிப்பிடத்தக்கது. யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைந்திருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி இடித்து அளிக்கப்பட்டதை கண்டித்து கனடாவில் பல அரசியல் தலைவர்கள் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். நல்லிணக்கத்தை நோக்கி நகர்வதற்கு நினைவு கூறுவது முக்கியமானது என கனடாவின் வெளிவிகார அமைச்சர் பிரான்சுவா பிலிப் சாம்பெயின் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருக்கின்றார்.
தமிழ் அடையாள அனுபவங்களையும் வரலாற்றையும் அளித்தலை கண்டித்துள்ள ஸ்காப்ரோ ரூச்பாக் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேரி ஆனந்த சங்கரி நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் மேலோங்க வேண்டும் என வலியுறுத்தினார். டொரண்டோ மத்திய தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மார்சி லென் தனது அறிக்கையில் நீதியை கோருபவர்களுடன் இணைந்து கொள்வதாக கூறியிருக்கின்றார். முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னத்தின் அழிவை கையாளும் தமிழ் மக்களுக்கு தனது அனுதாபங்களை ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் வெளியிட்டார். முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னத்தை அளித்ததன் மூலம் இலங்கை அரசாங்கம் இனப்படுகொலை மறுப்பு தொடர்கிறது என மார்க்கம் தோன்ஹில் தொகுதியின் ஒன்டாரியோ மாகாண சபை உறுப்பினர் லோகன் கணபதி கூறினார். தமிழின படுகொலை நினைவு சின்னத்தை அளிப்பது முள்ளிவாய்க்கால் நினைவை அளிப்பதற்கான ஒரு வழியாகும் என்று ஸ்காப்ரோ ரூச்பாக் தொகுதியின் ஒன்டாரியோ மாகாண சட்டசபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் கூறியிருக்கின்றார். முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை நினைவு கூறும் தமிழர்களின் நினைவு சின்னங்களை அளிப்பது ஸ்ரீலங்காவின் கட்டமைப்பு இனப்படுகொலையின் மற்றொரு வடிவம் என பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் கூறியிருக்கின்றார். படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களின் வரலாற்றை அளிக்கும் இன அழிப்பின் ஒரு வடிவம் இது என்று பிராம்டன் பிராந்திய உறுப்பினர் மார்டின் மெண்டரிஸ் கூறினார். இனவழிப்புக்கு நீதி கோரும் தமிழர்களுடன் தோள் நிற்பதாக பிராம்டன் நகரசபை உறுப்பினர் குர்பீத் சிங் டிலியான் கூறினார். கியூபெக்கின் ஊரடங்கு உத்தரவை மீறியதற்காக 740 பேருக்கு வார விடுமுறையில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெக்வாட் இந்த அறிவித்தலை இன்று வெளியிட்டார். இவர்களுக்கு தலா 1000 முதல் 6000 வரை அபராதம் விதிக்கப்பட்டதாக முதல்வர் அறிவித்திருக்கிறார். இவர்களில் அநேகர் ஊரடங்கு உத்தரவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்தவர்கள் என தெரிய வருகிறது. இரவு 8 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை கியூபெக்கில் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது. கனடாவில் இன்று மாத்திரம் 6859 கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இன்று கனடாவில் மரணங்களின் எண்ணிக்கை 17,000 ஒன்டாரியோவின் மரணங்களின் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ளன. ஒன்டாரியோவில் 3338, கியூபெக்கில் 1869, ஆல்பர்டாவில் 639, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 430, சஸ்கெச்வானில் 412, மனிசோபாவில் 133, நியூ பிரான்ஸ்விக்கில் 21, நோர்த் வெஸ்ட் பிராந்தியத்தில் 12, நோவஸ்கோஷியாவில் 5 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. கியூபெக்கில் 51, ஒன்டாரியோவில் 29, ஆல்பர்டாவில் 23, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 22, சஸ்கெச்வானில் 8, மனிசோபாவில் 3 என இன்று மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் கனடாவில் மொத்தம் 6,68,193 தொற்றுகளும் 17,086 மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலதிகமான மொடோனா தடுப்பூசிகளை கொள்வனவு செய்வதில்லை என கனேடிய அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. மேலதிகமாக 16 மில்லியன் தடுப்பூசிகளை கொள்வனவு செய்வதில்லை என அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. கூடுதல் அளவிலான தடுப்பூசிகளை கொள்வனவு செய்வதற்கு பதிலாக ஏற்கனவே கொள்வனவுக்கு உறுதி பெற்றுள்ள தடுப்பூசிகளை விரைவில் பெற்றுக்கொள்வதில் மொடோனாவுடன் இணைந்து பணியாற்ற கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் முன்னுரிமை வழங்க உள்ளார். கனடா விரும்பினால் அல்லது தேவைப்பட்டால் கூடுதல் மொடோனா தடுப்பூசிகளை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் கொள்முதல் அமைச்சர் அலுவலகம் கூறியிருக்கிறது. இத்துடன் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை செவ்வாய்க்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வாரம் பொங்கல் ஸ்பெஷல். வியாழக்கிழமை அன்னைக்கு தைப்பொங்கல் வருது. தைப்பொங்கலுக்கு குட் ஈவினிங் கனடா இன்னமும் ஸ்பெஷலாக இன்னொரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணுறோம். எங்களோட ஸ்பெஷல் ஆப் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் ரெண்டுத்துக்குமே ரெடி ஆகிட்டுருக்குது. ஸோ பொங்கல் அன்னைக்கு இதை ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் குட் ஈவினிங் கனடாவை ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் உங்கள் ஃபோன்லேருந்து டிரெக்ட் ஆப் மூலமாக. ஸோ பொங்கல் வியாழக்கிழமை அன்னைக்கு எதிர்பாருங்கள் எங்களோட ஆப் ரிலீஸ் செய்யும். ஸோ ஆன் தட் நோட் இன்னைக்கு குட் ஈவினிங் கனடா இதோட நிறைவேற்க வருகிறது. மீண்டும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மீண்டும் குட் ஈவினிங் கனடாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.